வீட்டுல உங்களை அதிகமா மாட்டி விடுறது இலக்கியாவா குரலரசுனா? ரெண்டு பேருமே மாட்டி விட மாட்டாங்க. சரி, டிப்ளமசி இல்ல உண்மை. ஓகே. சிம்பு நல்ல ஆக்டரா, சிங்கரா, டைரக்டரா? ஃபர்ஸ்ட் எனக்கு தெரிஞ்சு ஆக்டர் தான், அப்புறம் தான் டைரக்டர். சிம்புவை நல்லா புரிஞ்சுக்கிட்டவர் அப்பாவா அம்மாவா? ரெண்டு பேருமே தான். இந்த ஹாம்பர் எனக்கு தான் வரும்னு நினைக்கிறேன். சரி, பார்க்கலாம். 3 क्वेश्चन தானே? உண்மையை சொன்னா நீங்க இல்ல 3 क्वेश्चन. சரி, 4th क्वेश्चन கேக்குறேன். உண்மையை சொல்லிடுங்க. உங்க பெஸ்ட் ஃப்ரெண்ட் எஸ்ஜே சூர்யாவா நயன்தாராவா? இது என்ன இது பெஸ்ட் ஃப்ரெண்ட் அவர் டைரக்ட் பண்ணார்ல. ரெண்டு பேருமே. இது போற போக்கு சொல்லிட்டேன்ல அவனுக்கு. சரி சரி சரி. உங்க அப்பா பண்ண படங்கள்ல உங்களுக்கு பிடிக்காத படம்? சாந்தி எனக்கு சாந்தி. ஏன்? ஏன்னா அந்த படத்துல வந்து என்ன ரொம்ப, நான் என்ன சொல்றது, என்ன வந்து ஒரு பப்ளின்னு சொல்லி ஒரு இடத்துக்கு கூட்டு போய் வெயில்ல நிக்க வச்சு, குதிரையில ஓட வச்சு, பாம்பு வெடிச்சு, அது இது நிறைய பண்ணாங்க. மேல இருந்து குதிக்க வச்சு, அப்புறம் ரோப்ல அங்க வா இங்க வா அப்படின்னு சொல்லி. அதனால எனக்கு அந்த படம் பிடிக்காது. இன்றைய சினிமாவுக்கு இது தேவையில்லைன்னு நீங்க நினைக்கிற ஒரு விஷயம், கிளாமர், டபுள் மீனிங் டயலாக், வன்முறை. தேவையில்லைன்னு எதுவுமே சொல்ல முடியாது. சினிமாக்கு எல்லாமே தேவை. அதை எடுத்துட்டு போறேன். அமருங்கள். இன்னைக்கு இருக்கிற யங்க ஜெனரேஷன் கிட்ட லேக்கிங்கா இருக்கிற ஒரு விஷயம், தப்பா ரைட்டா டிசிஷன் எது கரெக்ட் அப்படின்ற அந்த டிசிஷன் வந்து நிறைய பேரால கரெக்டான ஒரு இதை எடுக்க முடியல. விக்ரம் கிட்ட நீங்க அட்மையர் பண்ற